போகசத்து மருத்துவ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு. அவரு முடக்குவாதத்தால ஒரு 7-8 வருஷமா பாதிக்கப்பட்டு அவரு ரெஸ்ட் ரூம் போறதுல இருந்து வீட்டு வாசப்படியில வீதியை பார்க்கறத கூட முடியாத அளவுக்கு ஒரு சிரமத்துல இருந்தாரு. 2017 முதல் பாசிட்டிவ் வந்தது, முடக்குவாதம் பாசிட்டிவ் வந்தது. கடந்த ஒரு 6 மாசத்துல ரொம்ப மோசமாகி நடக்க முடியாத அளவுக்கு கூட போய் பெட்ல இருந்தே கொஞ்சம் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு வந்து மோஷன் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயோட வீடியோ பார்த்து மருந்து எடுத்துக்க முயற்சி பண்ணேன். இங்க மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் 3 மாசத்துலயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஆமா, சரி. போகசத்து மருத்துவ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு. அவரு முடக்குவாதத்தால ஒரு 7-8 வருஷமா பாதிக்கப்பட்டு அவரு ரெஸ்ட் ரூம் போறதுல இருந்து வீட்டு வாசப்படியில வீதியை பார்க்கறத கூட முடியாத அளவுக்கு ஒரு சிரமத்துல இருந்தாரு. அவர் இப்ப எப்படி இருக்காரு, இந்த முடக்குவாதத்துல இருந்து எவ்வளவு நாள் நம்ம கிட்ட மருந்து ஃபாலோ பண்ணாரு, இந்த முடக்குவாதத்துக்கு நம்ம மருத்துவம் பார்க்கறத அவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கறத நம்ம அவர்கிட்ட பேசுவோம். அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம்மா. உங்க பேரு? மோகன். மோகன். உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? நான் வந்து யூடியூப்ல பார்த்தேங்க. யூடியூப்ல நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது முடக்குவாதம் பார்க்கும்போது உங்க வீடியோ வந்துச்சு. அதுல மணிகண்டன் ஒரு வீடியோ பார்த்து ஒரு மணிகண்டன் பேசியிருந்தாரு, அவர் குணமானது. ஆமா, அவர் பேசியிருந்தாரு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணேன். இது மாதிரி மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. சரி, இதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு எப்ப தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப தெரியும்? இதுக்கான மருத்துவம் வேற ஏதாவது இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா? 2017 முதல் பாசிட்டிவ் வந்தது, முடக்குவாதம் பாசிட்டிவ் வந்தது. 2017 பாசிட்டிவ் முடக்குவாதம், ஆர்ஏ ஃபேக்டர்ல பாசிட்டிவ் ஆச்சு. சரி. அதுக்கப்புறம் நார்மலா மாற்று மருத்துவ ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். பட் அந்த நேரத்துக்கு வலி கேட்கும், அப்புறம் வலி வந்துடும். அப்புறம் நிறைய நேச்சுரல் மெடிசன்லாம் முயற்சி பண்ணேன். பட் முழுசா நான் குணம் ஆகல. எனக்கு நெகட்டிவ் ஆரியெல்லாம் நெகட்டிவ் வரல. இருக்க இந்த கடந்த ஒரு 6 மாசத்துல ரொம்ப மோசமாகி நடக்க முடியாத அளவுக்கு கூட போய் பெட்ல இருந்தே கொஞ்சம் எழுந்துக்க முடியாத அளவுக்கு வந்து மோஷன் போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதுக்கப்புறம் தான் ஐயோட வீடியோ பார்த்து மருந்து எடுத்துக்க முயற்சி பண்ணேன். நாங்க வந்து பார்க்கும்போது நீங்க எங்களை வாசல்ல வந்து எல்லாம் கூப்பிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம இருந்தது. கட்டலோட படுத்திருந்தீங்க. திரும்பி படுக்கிறது கூட சிரமமா இருந்தது. திரும்பி படுக்கிறது கூட சிரமமா இருந்தது. சரி, ஓகே. இப்ப எவ்வளவு நாளா நம்ம கிட்ட மருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? நமக்கு இப்போ 7 மாசம் முடிஞ்சிருக்கு. 7 மாசமா மருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. 6வது மாசம் மருந்து ஃபாலோ பண்ணிட்டு போய் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்க. 6வது மாசம் முடிச்சுட்டு பெட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்ல என்ன வந்திருந்தது? அதுல முடக்குவாதம் வந்து நெகட்டிவ், ஆர்ஏ ஃபேக்டர் வந்து நெகட்டிவ். அப்புறம் ஏஎஸ்ஓ இன்னொரு அதுவும் பாசிட்டிவா இருந்துச்சு, அதுவும் நெகட்டிவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ, சிஆர்பி, இஎஸ்ஆர் இது எல்லாமே இருந்தது. 6 மாசம் நம்ம மோகனோட சித்த மருத்துவத்துக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் டெஸ்ட் எடுக்கல, இது எதுவுமே இல்லை. இந்த முடக்குவாதம் வந்து போனதுல
இந்த ஜாயின்ட்கள்ல பசம் வந்து கம்மியாயிடுச்சுங்கிறதுக்காக ஐயா ஒரு 2 மாசம் எக்ஸ்ட்ராவா எடுங்க. ஆமா எடுத்து சார். எடுத்து இன்னும் கொஞ்சம் இப்ப நடக்குறீங்க இல்லையா? இப்போ ஓரளவுக்கு நடக்குது. ஓரளவுக்கு நடக்க முடியுது. இப்ப இந்த கோயில் வரலையும் போறீங்க. ஆமா கோயில் வரலையும் போறீங்க வரீங்க. இங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னு நீங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு நான் வரேன். போயிட்டு வரீங்க. இப்ப பாத்ரூம் போறது ரெஸ்ட் ரூம் போறதுலாம் நீங்களே உங்க சரி. இந்த பிரச்சனை இருக்கிற உங்களுக்கு என்ன சொன்னாங்க? வேற டாக்டர்ஸோ வேற வைத்தியரோ இல்ல வேற? இது என்னன்னா ஆயுள் முழுக்க மருந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நான் ஒரு 3 மாசம் தான் அதுல முயற்சி பண்ணேன். அதுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னால முடியல. அதுக்கப்புறம் தான் நேச்சுரலா இந்த மோஷன் போற பிரச்சனை, வயிறு எரிச்சல், அல்சர் மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. ஆமா மோஷன் போற பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. மருந்து எடுக்க அடுத்த நாள்ல இருந்து அந்த பிரச்சனை எதுவும் வரல. இந்த நோய் வந்ததுனாவே, இந்த டிசீஸ் வந்ததுனாவே, இன்ஃபெக்ஷன் வந்தாவே கிட்னி, லிவர், லங்ஸ் பாதிக்கும். சோ அத சிறப்பா கையாளணும். வைத்தியர்கள் யாராலும் சிறப்பா கையாளணும். ஆர்ஏ ஃபேக்டரிங்கிற முடக்குவாத நோய்க்கு மட்டும் மருந்து கொடுத்து சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த முடக்குவாத நோய்க்கு மருந்து கொடுக்கையில உள்ள ஆர்கன்ஸ் பலமாகிறதுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கக்கூடாது, இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கக்கூடாது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து மருத்துவம் பார்க்கும்போதுதான் இது வந்து சீக்கிரமா குணமாகறதுக்கான வாய்ப்பு வருவாங்க. இதுக்காக உங்களுக்கு நிறைய மருந்துகள் கொடுத்துருப்போம் இல்லையா? தேன்ல சாப்பிடணும், தண்ணியில சாப்பிடணும், நெகையும் சாப்பிடணும், தானி சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடணும், ஆயில் உள்ளேயும் குடிக்கணும், வெளியே அப்ளை பண்ணணும், உணவு கட்டுப்பாடும் கொடுத்துடணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, புளிப்பு சேர்த்தக்கூடாது, வாயு பொருள் சேர்த்தக்கூடாது. வாரத்துக்கு பீடியோட்டின் ஆகாது, வாயு பொருள் ஆகாது. இன்ஃபெக்ஷனுக்கு எந்த இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் சரி, அது ஆரியாவா இருந்தாலும் சரி, HBS ஏஜியா இருந்தாலும் சரி, HSV இருந்தாலும் சரி, HLA-B27 இருந்தாலும் சரி, ஒரு இன்ஃபெக்ஷன் சோரியாசிஸா இருந்தாலும் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு நான்வெஜ் இருக்கையில அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். அதுக்காக அந்த உணவு பழக்க வழக்கத்தை நம்ம தவிர்த்துக்க சொல்றோம். ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் வரும்போது எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்கிறாரு, உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்திருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்க அலோபதி தான் போனோம். அங்க போய் பார்த்ததுல அவனுக்கு சரியாவே ஆகல. அதுக்கப்புறம் நிறைய சித்தாவும் பார்த்திருக்கோம். சித்தா பார்த்தும் அவனுக்கு வந்து நோயோட தன்மையும் குறையல, வலியும் குறையல. அவனுக்கு அதே ப்ராப்ளம் அப்படியேதான் இருந்தது. நீங்க நிறைய பார்த்து அது உங்க மனநிலையில நீங்க வந்து சரியாகாதுன்னு ஒரு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து பார்க்கும்போது 1 முறைக்கு 2 முறை கேட்டேன். ஆமா, நான் உங்களை கேட்டேன். சரியா பாருங்க, வேண்டாம் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எல்லாருமே வந்து இது வந்து சரி பண்ண முடியாது, ஆயுள் முழுக்க நீங்க வந்து மெடிசன் எடுத்துட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இது நோய்க்கு வந்து மருந்தே கிடையாதுன்ற மாதிரி டாக்டர்ஸும் சரி வைத்தியரும் சரி எல்லாருமே அது சொன்னாங்க. அதே மாதிரி வைத்தியம் பார்த்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. உங்களுக்கு அந்த ஒரு மனநிலை, எனக்கு மனசு வந்து உங்ககிட்ட நான் தான் கேட்டேன், இந்த சாப்பிட்டா சரியாயிடுமா அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் அவன் இங்க மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் 3 மாசத்துலயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஆமா, சரி, வலிலாம் குறைஞ்சி நல்ல அவனா நடக்க ஆரம்பிச்சான். எனக்கு கொஞ்சம் தூக்கி விடுறதுலாம் இல்லாம ரொம்ப அதிகமா ரொம்ப அதிகமா அது வந்து மருந்து எடுத்து எனக்கு 1 வாரத்திலே அதாவது இந்த கை கால் பிடிப்பு இல்லையா, இந்த கை கால் பிடிப்பு 1 வாரத்துல மருந்து எடுக்கும் போது, இந்த கைகால் பிடிப்பு 1 வாரத்துல மருந்து எடுக்கும் போதே அது லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பயே உங்களுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு. அதாவது போனோடனே எனக்கு காலை ஏற்றதுக்கு ஈஸியா ஆச்சு. அப்பவே அந்த மருந்து மேல ஒரு நம்பிக்கை. நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வீடியோல கொடுத்துருக்கிறது வந்து ரிப்போர்ட் காமிச்சாங்க. சில மொபைல் நம்பர் கூட நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 2-3 பேரோட மொபைல் நம்பர் கூட நான் கிட்ட பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அதனால இந்த மருந்து சாப்பிட்டு 1 வாரத்துல அந்த ஸ்டிக்னஸ் குறைஞ்சது, 3 மாசத்துல வலி குறைஞ்சிருக்கு. சரி, ஓகே, எல்லாரும் சொன்னாங்க இத பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வச்சு நீங்களும் அனுபவிச்சதுனாலதான் என்ன முத அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க. சரியாகனா வைத்தியம் பாருங்க, இதெல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறது. அது நீங்க பல இடங்கள்ல பார்த்து ஏமாந்ததுனால ஏமாந்தீங்கன்னு சொல்ல முடியாது. மருத்துவ அனுபவம் இல்லாதனால அந்த ஒரு வருத்தம் வந்தது. சரிம்மா, இப்ப எப்படி இருக்கிறாருன்னு சொல்லணுமா? இப்ப மோஷன் போறாரா, சாப்பிடுறாரா, தூங்குறாரா, அவர் வேலையில பாத்துக்கிறாரா, வாக்கிங் போறாரா? வாக்கிங் போறோம். இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலேயே கொஞ்சம் நடக்கிறோம்.
அதுக்கு முன்னாடிலாம் நடக்கவே மாட்டான், வீட்டை விட்டு அப்படித்தான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். இப்போ ஒரு 2 நாள் தான் நடக்கிறான். மார்னிங் அந்த காலையில எழுந்து அந்த பாத்ரூம் போறதுக்குள்ள ரொம்ப சிரமமா இருக்கும். அதெல்லாம் இப்ப குறைஞ்சி நல்லா எல்லா வேலையும் அவனே பாத்துருக்கான். நம்ம அந்த போகர் சித்த மருத்துவத்துல சித்தருடைய குரு மருந்துன்னு சொல்லி நம்ம கொடுத்ததுல உங்களுக்கு அவருடைய ரிப்போர்ட்லயும் சரி அவர் ஆரோக்கியத்தையும் சரி உங்களுக்கு மன திருப்தி சந்தோஷம். ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்து அவங்க நான் பார்த்ததுக்கு இந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் இருக்கிற நிலைமை எனக்கு ரொம்ப சந்தோஷமா சரியாகணும், இன்னும் நல்லா எல்லாரும் மாதிரியே ஆகணும் கடவுள். சரிம்மா, ரொம்ப நல்லது. இந்த காதலி கூட இருக்காங்க அப்படின்னா இவரு ஒரு வீடியோவை பார்த்துட்டு தான் ஆமா இருக்காரு இல்லையா? இந்த மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. இப்ப கூட எனக்கு பேஷன்லாம் சில பேஷண்ட் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்றாரு. கேரளால கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. இவரு பாபு சார் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் நல்லா இருக்கிறாரு, எனக்கு கொடுங்க, நானும் பேருக்கு நல்லா இருக்கேன்னு வந்தாரு. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இந்த மருத்துவம் பயன்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு காணொலி. ஓகேமா, ரொம்ப நன்றி. நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இந்த மருத்துவத்தை பத்தியும்? அதாவது இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் சரி உலகத்துல இதுக்கு மருந்துன்றது மாடர்ன் மெடிசன்ல எங்களுக்கு இல்லை. சித்தாலையும் இருக்கு, ஆனா எங்க போனா நம்ம கரெக்டா வேலை செய்யணும்னு தெரியல. பல சந்தேகங்களோட தான் பல குழப்பங்களோட தான் இவர்கிட்ட போனேன். இவர் நம்பிக்கையா சொன்னாரு, பல டெஸ்டிமோனியல்ஸ் பார்த்து தான் இவர்கிட்ட போனேன். ஸோ நானும் எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் அனுபவம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுனால தொடர்ந்து எடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம். ஓகே, மீண்டும் ஒரு குணமானவரின் மகிழ்ச்சியான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.